லைட் கலர் சட்டை எல்லாமே வெறும் 60 ரூபாய் தான். வெறும் 60 ரூபா தான். வெறும் 60 ரூபாய் தான் பாருங்க. ஓகே. நல்ல லைட் கலர், அதாவது ஆல் சைஸ், ஆஃப் ஹேண்ட், ம். ஃபுல் ஹேண்ட் எல்லாமே மிக்ஸ் கிடைக்கும். ஓகே. ஃபுல்லா காட்டன் சட்டை, நல்ல தரமா டேக் இருக்கும். ம். இது 65 ரூபாய் வரும். ஸோ அவ்வளவுதான். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிளாத்துமே, அதாவது ஆஃப் ஹேண்ட், ஃபுல் ஹேண்ட், ஒரு பேண்ட் ஒரு ஷோரூம்ல நீங்க போய் எடுக்கணும்னா இது ஒரு 500 ரூபாய் இருந்து 600 ரூபாய் நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. என்னோட பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா வெறும் 89 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். 89. 89 ரூபாய்க்கு தமிழ்நாட்டுல இல்லைங்க, இந்தியால யாரும் கொடுக்க முடியாது. நாங்க பிரைஸ்ல சேலஞ்ச் பண்ணி சொல்றோம். எஸ்கே உடைய டி ஷர்ட் வெறும் 50 ரூபாய்க்கு, வெறும் 50 ரூபா தான். வெறும் 69 ரூபாய் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். Okay. நம்மளுடைய டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மினிமம் 50 பீஸ். தயவு செய்து 5, 10, 2, 3 யாருமே கால் பண்ணாதீங்க. சோ गाइस, நம்மளோட பாத்தீங்கன்னா பிரதர் தான் இருக்காரு. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா நல்லா இருக்கேன். ஓகே. சோ நம்ம ஷாப் லொகேஷன் பத்தி கொஞ்சம் பாக்குற சொல்லிடுங்க பிரதர். நம்ம ஷாப் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம், ஓகே. ஓசூர் பக்கத்துல தேன்கனிக்கோட்டை. ம். தேன்கனிக்கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், ஒரு 50 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். நீங்க தேன்கனிக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எட்டி பார்த்தாவே நம்ம ஷாப் தெரியும். ஓகே ப்ரோ. இப்போ நம்ம வந்து யூடியூப்ல ஷர்ட்ஸ் ஹோல்சேலு, ஜீன்ஸ் ஹோல்சேல்னு போட்டாலே பாத்தீங்கன்னா நம்மளோட எஸ்கே ஷர்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரும். ஏன்னா அந்த லெவல் பிரைசிங் குவாலிட்டி பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு கண்டிப்பா. இருக்கீங்க. இப்போ என்ன பிரதர் புதுசா அந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு? புதுசா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த நார்மல், அதாவது இந்த லைட் கலர் சட்டை எல்லாமே வெறும் 60 ரூபாய் தான். வெறும் 60 ரூபா தான். வெறும் 60 ரூபாய் தான் பாருங்க. ஓகே. நல்ல லைட் கலர், அதாவது ஆல் சைஸ், ஆஃப் ஹேண்ட், ம். ஃபுல் ஹேண்ட் எல்லாமே மிக்ஸ் கிடைக்கும். ஓகே. ஃபுல்லா காட்டன் சட்டை, நல்ல தரமா டேக் இருக்கும், எம்ஆர்பி ஸ்டிக்கர் இருக்கும். ம். ஸோ ஒரு கம்மி பிரைஸ்க்கு வெறும் 60 ரூபாய்க்கு லைட் கலர் சட்டை ரொம்ப அருமையா இருக்கும். ஓகே. நம்மளுடைய டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மினிமம் 50 பீஸ். தயவு செய்து 5, 10, 2, 3 யாருமே கால் பண்ணாதீங்க. மினிமம் 50 பீஸ். அது Minimum ஷர்ட்ஸ் 50 இருந்தாலும் சரி, ஜீன் ஆமா. இங்க எஸ்கே ஷர்ட்ஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலே எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் மினிமம் 50 பீஸ். 50 பீஸ் கம்மியா நீங்க கால் பண்ணா நாங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் எங்களை தப்பா நினைக்க கூடாது நீங்க. கண்டிப்பா. ஏன்னா 50 பீஸ்க்கு வந்து ஆர்டர் பண்றவங்க எக்கச்சக்க பேர் இருப்பாங்க. கண்டிப்பா. அவங்கள தான் கவனிக்கணும். அவங்கள தான் நாங்க பார்க்க முடியும். நீங்க 2, 1, 5 எங்களுக்கு தரதில்லன்னு கோச்சிக்க கூடாது. ஸோ அதனால தான் நாங்க சொல்லிடுறோம் முன்னாடியே. ஓகே. மினிமம் 50 பீஸ் ஆர்டர் பண்ணுங்க. நீங்க எப்ப வேணுமோ கால் பண்ணுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஓகே. ஆனா மினிமம் 50 பீஸ், 50, 100, 500, 1000. ஏன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் வரும் இன்னும். ம். விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி எல்லாம் ஃபெஸ்டிவல் இருக்கு. கண்டிப்பா. அதனால நம்ம ஸ்டாக் நிறைய கூச்சி வச்சிருக்கோம். ம். ஸோ பாத்தீங்கன்னா இது வெறும் 60 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. அடுத்த ஸ்டாக் காட்டுறவாங்க, இன்னும் நல்ல தரமா இருக்கும் ஸ்டாக். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து இங்க வரைக்கும் இது லைட் கலர் சட்டை. இங்க ம். வரைக்கும் அடுக்கி வச்சிருக்கிற மொத்த சட்டையும் வந்து பாத்தீங்கன்னா லைட் கலர். ஓகே. இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த டார்க். மொத்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ. கலர்ஃபுல். அப்படியே பாருங்க, ஐயோ. ஃபுல்லா இது எல்லாமே இப்ப ஃபெஸ்டிவல் வரதுனால ம். நம்ம எஸ்கே கோடன் 2 கோடன் இருக்கு நமக்கு. ம். 2 கோடன் நிறைய அடுக்கி வச்சிருக்கோம். சோ ஓகே. ஸ்டாக்னு பார்த்தா நீங்க எவ்வளவு ஆயிரம் பீஸ் வேணாலும் கேளுங்க. 500, 1000, 2000, 10,000, 20,000 நீங்க எவ்வளவு பீஸ் கேட்டாலும் நாங்க ஸ்டாக் கொடுக்க ரெடியா இருக்கோம். ஓகே. எங்களுடைய கண்டிஷன் ஒண்ணே ஒண்ணுதான். எல்லாமே நீங்க எது எடுத்தாலும் மினிமம் எங்களுக்கு 50 பீஸ் ஆர்டர் பண்ணணும். சோ ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா கலர்ஃபுல் சட்டை. ஓகே. டார்க் கலரா கேட்பாங்க அவங்களுக்கு. ஆமா. அது வந்து பாத்தீங்கன்னா அது லைட் கலரு, இது வந்து கலர்ஃபுல். இதுக்கும் ஓகே. அதுக்கும் ஒரு வெறும் 5 ரூபாய் மட்டும் தான் வித்தியாசம் இருக்கு. அது 60 ரூபாய் வரும். ம். இது 65 ரூபாய் வரும். ஸோ அவ்வளவுதான். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிளாத்துமே, அதாவது ஆஃப் ஹேண்ட், ஃபுல் ஹேண்ட், ஒரு ம். சிறு குறு வியாபாரிக்கு தேவையான சைஸ்ல, தேவையான குவாலிட்டில எல்லாமே நாங்க தரமா செக் பண்ணி டேக், எங்களுடைய எஸ்கே பிராண்டுடைய லோகோ எல்லாமே இங்க இருக்கும். எல்லாமே ஓகே. அருமையா தரமா செக் பண்ணியிருப்போம். ஓகே. பாருங்க, இந்த மாதிரி நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு ஆர்டர் போட்டா போதும். ம். அதாவது எங்க டிஸ்பிளேல தெரிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்க ம். ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு இவ்வளவு பீஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வீடு தேடி நம்ம இங்க இருந்து டெலிவரி நாங்க அனுப்பிச்சு விட்டுருவோம். ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி இருக்கு. கண்டிப்பா ஆல் ஓவர் நீங்க எங்க இருக்கிறீங்களோ உங்க இடம் தேடி நம்ம இது வந்துரும். ஸோ நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையவே கிடையாது. ஒன்லி ம். கேஷ் டெலிவரி மட்டும்தான். அதாவது ஓகே. நீங்க ஜிபே, போன்பே, ம். நம்மளுடைய ஆன்லைன்ல நீங்க பே ஆன்லைன் பண்ணிடலாம். பேமெண்ட் பே பண்ணலாம். ம். பிளஸ் நம்ம கம்பெனி அக்கவுண்ட் இருக்கு. நீங்க நம்பி பணம் அனுப்பலாம். ஒன்றும் பிரச்சனை வராது. ஓகே. நாங்க இமிடியேட்லா உங்களுக்கு நீங்க குடுக்குற அட்ரஸ் வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு போட்டுட்டு ம். உங்களுடைய அட்ரஸும் லொகேஷன் எங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா உங்க வீடு தேடி நம்ம ஸ்டாக் வந்துரும். நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம். ஓகே ப்ரோ. இப்போ நீங்க வந்து மினிமம் 50 பீஸ்னு சொல்லிட்டீங்க. கண்டிப்பா. எனக்கு வந்து இந்த டார்க் கலர்ல ஒரு 25 பீஸ், லைட் கலர்ல ஒரு 25 பீஸ் கிடைக்குமா? கண்டிப்பா. அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மிக்ஸிங் தான் குடுப்போம். அதாவது ம். டார்க்கு, ஃபன் கிளாத் இதுல எல்லாமே வெரைட்டி பிரிண்டட் சட்டை வரும், செக்குடு வரும், ஓ, ப்ளைன் மிக்சிங் தான் வரும். எல்லாமே. மிக்ஸிங் தான் எல்லாமே. ஒரு ஓகே. வியாபாரிக்கு எப்படி வேணுமோ, ஆ. ஏன்னா நம்ம ஒரே இதுல குடுத்தா ம். நீங்க விக்கும்போது உங்களுக்கு கஷ்டமாகும். கண்டிப்பா. ஏன்னா அதனால ஆடியன்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் நிறைய விதமா இருப்பாங்க. ஆமா, ஆமா. ம். அதனால நம்ம எல்லாம் மிக்ஸிங்ல குடுக்கும்போது யாருக்கு எந்த சட்டை தேவைப்படுமோ அவங்க எடுத்துட்டு மீதி இருந்தா விடுவாங்க. ஓகே. அதனால நம்ம எல்லாம் மிக்ஸிங் தான் குடுப்போம். நீங்க பிரிண்டடே எடுத்து போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு
விக்க முடியாது கண்டிப்பா. கஸ்டமர். ஏன்னா ஒரு ஐடியால வருவாங்க கஸ்டமர். ஆமா, ஆமா. அதனால நீங்க விக்கிறதுக்கு நீங்க உட்கார்ந்த இடத்துல விக்கணும். ம். விக்கிறதுக்கு எந்த மாரி தேவையோ நம்ம அந்த மாரி பிளான் பண்ணி ஆல் சைஸும் குடுப்போம். வெறும் ஒரே சைஸா எல், எக்ஸ்எல், ம். 2XL, 3XL வரைக்கும் சட்டை வரும் உங்களுக்கு. எஸ்ல இருந்து தொடங்கி எஸ்ல இருந்து எஸ்ல இருந்து தொடங்கி உங்களுக்கு 3XL வரைக்கும் சட்டை கிடைக்கும். 3XL வரைக்கும். 3XL வரைக்கும் நம்ம குடுப்போம். ஏன் ஓகே. நான் ஒரே சைஸ் குடுத்தா நீங்க விக்க முடியாது. உங்களுக்கு ஸ்டாக் கண்டிப்பா. நின்னுடும். அப்படியே ம். ஹோல்ல நிக்கும். ம். இப்ப எக்ஸ்எல்லே ரொம்ப போவும். அதுக்கப்புறம் மித்த சைஸ் எல்லாமே நின்னுடும். ஸோ அது மாரி பண்ண மாட்டோம். எல்லாத்துலயும் மிக்ஸிங் பண்ணி தான் குடுப்போம். ஓகே. ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல் வரதுனால நெறைய அடுக்கி வச்சிருக்கோம். ஐயோ! ஸோ நீங்க பண்ண வேண்டியது ஒரே வேலை, உடனடியா டிஸ்ப்ளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணணும். மினிமம் 50 பீஸ் மேல தான் ஆர்டர் பண்ணணும். நான் மறுபடியும் அதான் சொல்றேன். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, வெறும் சட்டையான்னு கேட்டீங்க. லாஸ்ட் வீடியோலலாம் பார்த்தா, வெறும் சட்டை தான் குடுக்குறீங்க எஸ்கே ஷர்ட்ல. நமக்கு ம். பேண்ட் எங்க போறது? சட்டை உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ம். எங்களுக்கு பேண்ட்டும் சேர்த்து குடுங்க. நாங்க அதுக்கு வேற இடத்துல முடியல அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தரமான பேண்ட் கொண்டு வந்திருக்கோம். தரமான ரேட்ல ரூ. 300 இருக்குமா? தமிழ்நாட்டிலேயே ரூ. 300, ரூ. 350. இல்ல ரூ. 300 இல்ல, ரூ. 200 இல்ல, ரூ. 250 இல்ல, ஓகே. ரூ. 100 இல்ல. ரூ. 100. அத விட கம்மியா குடுக்குறேன். ஓகே. நம்ம குவாலிட்டிய பாத்துருங்க முதல்ல. அப்புறமா உங்களுக்கு சர்ப்ரைஸா நான் பிரைஸ் சொல்றேன். ஒரு ரூ. பாத்தீங்கன்னா, 300 கூட இல்லன்றீங்களே. இங்க பாருங்க. நான் இந்த ஐயோ! ஒரு பேண்ட் ஒரு ஷோரூம்ல நீங்க போய் எடுக்கணும்னா, இது ஒரு ரூ. 500 இருந்து ரூ. 600 நீங்க குடுக்க வேண்டியது இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ இந்த அளவுக்கு தரமான பாருங்க டேகு, ம். அதுக்கப்புறம் சைஸுக்கான ஸ்டிக்கரு எல்லாமே எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. ப்ராப்பரா இருக்கும். நம்ம பேக்கிங்ன்னு பார்த்தா இந்த மாரி தான் வரும். இப்ப நீங்க உட்கார்ந்த இடத்துல விக்கிறதுக்கு இந்த மாரி பேக்கிங்கோட அழகா இந்த மாரி இருக்கும். ஸோ கண்டிப்பா. இதனுடைய பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 89 குடுத்துட்டு இருக்கோம். 89. ரூ. 89 தமிழ்நாட்டுல இல்லைங்க. இந்தியால யாரும் குடுக்க முடியாது. நாங்க பிரைஸ்ல சேலஞ்ச் பண்ணி சொல்றோம். பரவால்ல. குவாலிட்டிலும் நாங்க சேலஞ்சா சொல்றோம். ஓகே. ஸோ நீங்க ஆல் ஓவர் இந்தியா எந்த மூலை முடுக்குல போனாலும், ம். இந்த ரூ. 89 யாருமே இந்த பேண்ட் குடுக்க மாட்டாங்க. ஸோ பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜீன்ஸ் பேண்ட் ம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாக் வேணுமோ, இதுலயும் எல்லாமே கலர்ஸ் மிக்ஸ் தான் வரும். ஸோ ம். இதுலயும் ஆல் சைஸ் தான் குடுப்போம். எல், எக்ஸ்எல் உங்களுக்கு இதுல 28ல இருந்து 38 வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ எல்லாமே ஆல் மிக்ஸிங் தான் குடுப்போம். கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் மிக்ஸிங். ஜீன்ல ஆல்மோஸ்ட் 2, 3 கலர் தான் வரும். ம். பிளாக் வரும், ப்ளூ வரும், ஓகே. லைட் கிரே வரும். இந்த மிக்ஸிங் கலர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. சைஸும் ஆல் சைஸ் கிடைக்கும். ஸோ நல்ல தரமா, குவாலிட்டியா எல்லாமே பண்ணி குடுக்குறோம். ஸோ பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 50 பீஸ். பேண்ட்டுமே. எல்லாமே நம்மகிட்ட எஸ்கே ஷர்ட்ஸ் ப்ராடக்ட்ன்னு எடுத்தாவே ம். மினிமம் 50 பீஸ். ஏன்னா இது ஹோல்சேல் மட்டும் தான். ஓகே. ரீட்டெயில் கிடையாது. ரீட்டெயில் கிடையவே கிடையாது. ப்ரோ பாக்குற மக்கள் இன்னொன்னு கேக்குறாங்க. எதனால உங்களால இப்படி ஒரு பிரைஸ்ல குடுக்க முடியுது? நம்ம வந்து பாத்தீங்கன்னா, பெங்களூர் பக்கமா இருக்கோம். ம். நாம வந்து லாட்டா அதாவது நம்ம மத்த ஸ்டாக்கும் லாட்டா பர்ச்சேஸ் பண்றோம். குவான்டிட்டி அதிகமா குவான்டிட்டி நாங்க அதிகமா நம்ம கண்டெய்னர்ல எடுத்துட்டு வரோம். ஃபுல்லா ஓகே. ஸ்டாக்கா நாங்க எடுத்துட்டு வரோம். பெரிய பெரிய கம்பெனில போயி, ம். நம்ம பக்கத்துல பெங்களூர் இருக்கிறதுனால பேசி அவங்க கிட்ட கம்மி ரேட்ல நாங்க ஓகே. எடுத்துட்டு வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன மார்ஜினுக்கு ஒரு ரூ. 2 ரூ. 3 பீஸ் மேல ரூ. கம்மி 1 லாபத்துல விக்கிறீங்க. கம்மி லாபத்துல ஜஸ்ட் ரூ. 1 ரூ. 2 மேக்ஸிமம்னா ரூ. 3 அவ்வளவுதான் நம்மளுக்கு ஒரு பீஸ் மேல மார்ஜினே வருது. அந்த ஓகே. மார்ஜின வச்சு நம்ம டைரக்ட்டா குடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே. இது எப்படி ப்ரோ இந்த பிரைசிங்ன்றது டெம்பரவரியா இல்ல பெர்மனன்ட்டாவே இதே இல்ல பிரைஸிங்கா? பெர்மனன்ட் நம்ம வீடியோ ஆல்மோஸ்ட் ஒரு 7, 8 வருஷமா வந்து நம்ம வாடிக்கையாளர்கள் பார்க்குறாங்க. ம். அவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து அன்னைக்கு தொடங்குனப்ப 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நம்ம பிரைஸ் போட்டோமோ, இன்னி ம். வரைக்குமே அதே பிரைஸ்ல தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப வார்னால என்னமோ எல்லாமே பாத்தீங்கன்னா பிரைஸ் ஏறிடுச்சு ஆமா இப்போ. எல்லாமே இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாம் எரிபொருள் ஆகட்டும், ம். எல்லாமே இன்கிரீஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு அந்த மாரி எந்த ஒரு பிரைஸ்ல மாற்றம் இல்ல. சேம் தான். 60, 65 லைட் கலர் சட்டை ரூ. 60, கலர்ஃபுல் சட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 65, ம். ஜீன்ஸ் பேண்ட் புது ப்ராடக்ட் எஸ்கே இதுல நாங்க பண்றதுனால, ஸோ வெறும் ரூ. 89. ஓகே ப்ரோ. இப்போ வந்து எல்லாமே வந்து உங்களோட ஓன் இதுதான். எஸ்கே ஜீன்ஸ், எஸ்கே ஆமாங்க. ஷர்ட்ஸ் தான் எல்லாமே போட்டுருக்கு. எஸ்கே. ஓன் பிராண்ட் தான் வந்து ஓன் போட்டுருக்கீங்க. இதுதான். இப்ப நீங்க வந்து வாங்கி விக்கிறாங்கன்னா, அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏதாவது இருக்கா? ரூல்ஸ் அண்ட் இந்த ரெகுலேஷன் ஒரு ஷாப்ல தான் நீங்க வந்து விக்கணும். ஏன்னா இல்ல. நீங்க ஒரு பிரைசிங்ல தரீங்க. கண்டிப்பா, சூப்பரான கண்டிப்பா, பிரைசிங்ல. கண்டிப்பா. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க எங்களோட பிராண்ட கொண்டு போறீங்கன்னா, இவ்ளோ பெரிய ஷோரூம்ல தான் நீங்க விக்கணும்ன்றதெல்லாம் சொல்லுவாங்க. சோ அதனால வந்து கண்டிப்பா. கேட்டுக்கிறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எதுவுமே இல்ல. ஏன்னா ம். நாம லாட் ஐட்டம் தான் பர்ச்சேஸ் பண்றோம். ஓகே. நாங்களும் உங்களுக்கு லாட்டா மிக்ஸிங்ல தான் குடுப்போம். ம். நமக்கு கண்டிஷன்ஸ்ன்னு பார்த்தா எதுவுமே இல்ல. ஓகே. நமக்கு இப்ப வரைக்கும் யாருமே எந்த பிரச்சனையும் வந்ததும் இல்ல. ஓகே. பெரிய பெரிய கடைக்காரங்க ஃபர்ஸ்ட்ல நமக்கு ஃபோன் பண்ணி இவ்ளோ கம்மியா நீங்க குடுத்தீங்கன்னா, நாங்க எப்படி பிசினஸ் பண்றதுன்னு கொஞ்சம் பேர் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா. பட் அதெல்லாம் சமாளிச்சு நம்ம வந்து அதாவது ரொம்ப அ லோ பீப்பிள்ல ஏழ்மை இருந்து. ஆமாமா. ம். ஏழ்மை நிலைமையில இருக்கிறவங்களுக்கு உதவணுன்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த இது போய் சேருது. சூப்பர். ஏன்னா இப்போ ஒரு ரூ. 89 குடுத்து
நாங்க விக்கிறோம்னா ம். ஒரு வியாபாரி ஒரு ரூ. 100 ரூ. 150 ரூபாய்க்கு குடுப்பாரு. மேக்ஸிமம் ஒரு கண்டிப்பா. ரூ. 150 விப்பாரு. ம். அப்போ நம்ம ஒரு இல்லாதவங்க போய் இந்த பேண்ட்ட ஈஸியா நம்ம வாங்கிடலாம். ஸோ ம். அதே இருக்கிறவர் போய் கடையில ரூ. 600 ரூபாய்க்கு வாங்குறதுக்கும், இல்லாதவர் ரூ. 150 ரூபாய்க்கு வாங்குறதுக்கும் 2 ஈக்குவலா இருக்கும். ம். குவாலிட்டி வைஸ் பார்த்தா 2 ஒண்ணு தான். ஆனா ரேட் புரியுது. மட்டும் தான் மாறுபடும். ம். அவங்களுக்கு ரூ. 600 இவங்களுக்கு ரூ. 150 ஓகே. மேக்ஸிமம் அவ்வளோதான் இது அது இருக்கும். கஸ்டமர் சாய்ஸ் தான். ஷோரூம்ல கண்டிப்பா. விக்கலாம். நீங்க வந்து வீட்லயே கூட ஒரு பிசினஸ் ஆமா. பண்றீங்கன்னா கூட சூப்பரான ஒரு ஐடியா. கண்டிப்பா. ப்ராடக்ட் ஒண்ணு தான். விக்கிற இடம் தான் மாறுபடும். ஓகே ப்ரோ. இப்ப வந்து பாக்குற வியூவர்ஸ்க்கு வந்து டைரக்ட்டா ஷாப் விசிட் பண்ணி ஆர்டர் போடுறது பெஸ்ட்ன்றீங்களா? இல்ல கண்டிப்பா. ஆன்லைனா? அவங்க ஒரு வாட்டி இங்க நேர்ல வந்தா, நாங்களே பஸ் ஸ்டாண்ட் போய் கூப்பிட்டுட்டு வந்துர்றோம். இங்க தான் பக்கத்திலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஸோ ம். தேன்கனிக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும். நீங்க ம். நேர்ல நாங்க விசிட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம், ஓசூர் பக்கத்துல தேன்கனிக்கோட்டை பேருந்து நிலையத்துக்கு நீங்க வரணும். ஓகே. அங்க இருந்து ஒரு கால் பண்ணீங்கன்னா, நாங்க ம். இமிடியேட்டா உங்கள கூட்டு வந்துருவோம். ஏன்னா பக்கத்துல தான் இருக்கு. எட்டி பார்த்தா தெரியும். ம். கண்டிப்பா. ஸோ நீங்க ஒரு வாட்டி நேர்ல வந்து விசிட் பண்ணி, நீங்க எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப ஓகே. பார்த்தீங்கன்னா, இப்ப பாருங்க ஆல்ரெடி ஒரு பேக்கேஜ் நம்ம போட்டு வச்சிருக்கோம். ம். இது வந்து ஆந்திரா போகுது. ஓகே. இந்த பாக்ஸ் வந்து ஆந்திரா போகுது. இது ஒரு 100 பீஸ் இருக்கும் இது. ம். நமக்கு இதே மாதிரி இன்னும் நெறைய இடத்துல இருந்தெல்லாம் ஆர்டர் வருது. அப்பா! நெறைய எல்லாமே இதெல்லாம் இன்னைக்கு பல்க்கா பல்க் போயிட்டே தான் இருக்கும். ஆமா, ஆமா. அப்ப இங்க பாக்குற ஸ்டாக்ஸ்மே வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் போலயே! இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு வாரம் 10 நாளைக்குள்ள மொத்தமா அதெல்லாம் ஷோல்ட் முடிஞ்சிரும். அவுட் ஆயிடும். திரும்பியும் வந்து ஸ்டாக் ரீஸ்டாக் பண்ணுவீங்களா? வந்துரும். நம்ம ஸ்டாக் போயிட்டே இருக்கும். ஸ்டாக் மறுபடியும் வந்துட்டே இருக்கும். ஓகே. இப்ப அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இப்ப 3 ப்ராடக்ட்டும் முடிஞ்சுச்சு. ம். இப்ப அடுத்ததா இன்னொன்னு கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல தான் புதுசா வந்துட்டு இருக்குது. ஓ! இந்த சூப்பர் ப்ரோ. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டா வந்துட்டு இருக்கு. ம். இது வந்து வெறும் ரூ. 79 குடுத்துட்டு இருக்கிறோம். 79 தான். வெறும் ரூ. 79 ஒரு பண்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 சட்டை இருக்கும். ம்ஹ்ம். இதிலுமே 4மே டிஃபரெண்ட் வெரைட்டி இல்ல? டிஃபரெண்ட் வெரைட்டி இருக்கும். டிஃபரெண்ட் கலர் இருக்கும். டிஃபரெண்ட் சைஸ் இருக்கும். ஸோ ம். நல்லா தரமா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாலும் மினிமம் 50 பீஸ் தான். ஓகே. இது 4 மட்டும் குடுங்க. ஒரு பண்டல் காட்டியிருக்கீங்க. 4 குடுங்க. 2 ஓகே. குடுங்கன்னு கேட்கக்கூடாது தயவு செய்து. வெறும் ரூ. 79 தரமான சட்டை. மினிமம் 50 பீஸ் ஆர்டர் போடணும். ஓகே. இது கூட எஸ்கே உடைய ப்ராடக்ட் தான். இது புதுசா இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். ப்ரோ அதே மாரி சில பேர் வந்து கமெண்ட்ல வந்து கேட்கறாங்க. எனக்கு வந்து இப்போதைக்கு ஒரு 5 பீஸ் குடுங்க. டெஸ்டிங்க்குலாம் வந்து கேட்கறாங்க. இல்ல ஸோ அது எப்படி ப்ரோ? நம்மகிட்ட கண்டிப்பா சாம்பிளுக்கோ, டெஸ்டிங்க்கோ கிடையாது. இது ஏன்னா ஒரு வியாபாரிகளுக்கு உதவுற பிசினஸ் தான் இது. நான் ம். சாம்பிள் ஒரு 5 வாங்கி பார்க்குறேன். ம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட 50 பீஸ் வாங்குறேன் அப்படின்னா, அது கண்டிப்பா நீங்க முடியாது. டைரக்ட்டா வாங்க. விசிட் பண்ணுங்க. குவாலிட்டிய செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கோங்க. நேரா பார்த்து நீங்க செலக்ட் பண்ணி கூட கொண்டு போங்க. ம். எங்களுக்கு அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க நேரா வந்தா ஒரு 50 பீஸ் கூட ஒரே வாட்டி எடுத்துட்டு போலாம். ஓகே. ஸோ நாங்க வியாபாரிங்களுக்கு மட்டும் தான் நம்ம ஹோல்சேல் பிசினஸ் இது. ஸோ ம். ரீட்டெயில் பிசினஸ் கிடையாது. ஓகே. வ இது நீங்க எவ்வளோ பீஸ் வேணும்னாலும் ஆர்டர் பண்ணுங்க. ஓகே. மினிமம் 50 பீஸ் மேல தான் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. இப்ப எனக்கு வந்து ஒரு குவான்டிட்டி வந்து அதிகமா பண்றேன். ஒரு 500 பீஸ், 1000 பீஸ் நான் வந்து சென்னையில இருந்து வந்து ஆர்டர் பண்றேன்னா, கண்டிப்பா. எத்தன நாள்ல டெலிவரி பண்ணுவீங்க? டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு உள்ள வேணா சீக்கிரமா போயிடும். ஏன்னா, இங்க மேட்டூர் சர்வீஸ் இருக்கு. இன்னும் ம். 2, 3 கொரியர் ஆஃபீஸ் மட்டும் தான் இங்க இருக்கு. ம். இது தமிழ்நாடு உள்ளன்னா 1 ஆர் 2 டே இப்ப சென்னைலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸ் உள்ள ரீச் ஆயிடும். ம். ஸோ அதர் மாநிலம் இப்ப ஆந்திரா, கர்நாடகா வேற மாநிலத்துக்கு போகுதுன்னா, அது இன்னும் எக்ஸ்ட்ராவா 1 டே, 2 டே எடுத்துக்கும். ஓகே. அது அது கொரியர் டெலிவரி சைடு தான். கொரியர் சைடு தான். ஓகே. அவங்களுடைய இதுதான். பட் ஆனா நம்ம நீங்க வந்து டக்குன்னு பேக் பண்ணி டக்குன்னு நம்ம இந்த குடுத்துருவீங்க. மாரி பேக் பண்ணி எடுத்துட்டு போய் இமிடியேட்லா நாங்க கொரியர் ஆஃபீஸ்ல வச்சுருவோம். ஓகே. அவங்க டிலே பண்ணா ஆனா நமக்கு அந்த ரெஸ்பான்ஸ் நம்பர் இருக்கும். கண்டிப்பா. அவங்களுக்கும் நம்ம கஸ்டமருக்கு அந்த ஐடி நம்பர்லாம் அனுப்பிச்சு வச்சுர்றோம். ம். அவங்களும் கால் பண்ணலாம், நாங்களும் கால் பண்ணலாம். எப்போ வருதுன்னு. டெலிவரி பத்தி பிரச்சனை வேணாம். சேஃபா வந்து உங்க வீடு சேரும். ஓகே ப்ரோ. இப்ப நீங்க வந்து வீடியோலாம் காமிச்சீங்க நெறைய டிசைன்ஸ்லாம். கண்டிப்பா. பட் அதே வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கேட்பாங்க உங்ககிட்ட. ப்ரோ கண்டிப்பா. எனக்கு இந்த மாரி டிசைன்ஸ்ல வேணும். சப்போஸ் உங்ககிட்ட அப்படி இல்லன்னா, அவன் வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணுவீங்களா? இல்ல அது இல்ல இருக்குமா உங்க அப்படி டைம்? அரேஞ்ச் பண்ண முடியாது. இப்ப ம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நாங்க வீடியோல வந்து ஒரு 50 பீஸ் காட்டுறோம். நம்மகிட்ட 50 இல்ல. இங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு கண்டிப்பா. 5000 பீஸ் மேல இருக்கு. ம். ஸோ நீங்க கேட்கும்போது ஒண்ணு வரும். நம்ம வீடியோல காட்டுனதே நீங்க 5 பீஸே கேட்கிற மாரி இருந்தா நம்மகிட்ட ஸ்டாக் இல்லன்னு தான் சொல்லுவோம். ம். ஏன்னா, நம்ம மினிமம் 50 பீஸ் மேல தானே போடுறோம். ம். இப்ப ம். அவங்க கேட்கிற 5 பீஸும் குடுக்கலாம். ம். பிளஸ் 50 பீஸும் குடுக்கலாம். நம்ம ஓகே. 50 மேல தான் போணும். 5, 10, 2, 3, 1 தயவு செய்து கால் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். ஆமாங்க. மினிமம் கண்டிப்பா. 50 பீஸ். மினிமம் 50 பீஸ். எந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் மினிமம் 50 பீஸ். எஸ்கே ப்ராடக்ட் எடுத்த வரைக்குமே நீங்க கால் செஞ்சாலே மினிமம் 50 பீஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்கே ஷர்ட் லைட் கலர் பார்த்தீங்க, எஸ்கே ம். கலர்ஃபுல் சட்டை பார்த்தீங்க, எஸ்கே பேண்ட் பார்த்தீங்க. ம். அடுத்ததா வந்து எஸ்கே உடைய டீ ஷர்ட் ஓகே. வெறும் ரூ. 50 வெறும் ரூ. 50 தான். வெறும் நீங்க ஒரு டீ, காஃபி குடிக்கிற செலவு, டீ ம். குடிக்கிற செலவு, ஒரு போண்டா, டீ சாப்பிட்டீங்கன்னா ரூ. 50 போயிடும். ஓகே. ஸோ அந்த வெறும் ரூ. 50 உங்களுக்கு நல்ல தரமான பியூர் காட்டன். குவாலிட்டியான ம். பியூர் காட்டன்ல ம். ஒரு டீ ஷர்ட் வெறும் ரூ. 50 இது கூட மினிமம் 50 பீஸ் தான். ஓகே. ஸோ ரூ. 50 தானே, நான் எனக்கு ரூ. 50 உங்களுக்கு ஃபோன்பே பண்றேன். ஒண்ணு அனுப்பி விடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எங்களால முடியாது. ஓகே. ஸோ மினிமம் 50 பீஸ் இந்த மாரி பண்டலா தான் வரும். இது வந்து இப்படியே ஓப்பனா தான் வரும்.
ஓகே. இந்த மாதிரி குவாலிட்டி இருக்கும். இந்த மாதிரி பண்டலா உங்களுக்கு இதே மாதிரி தான் ஓப்பன்ல வரும். இது கவர் பேக்கிங் கிடையாது. ஸோ ம். நல்ல தரமான குவாலிட்டி, ஓகே. பியூர்லி காட்டன் இது. சூப்பர் ஸோ ப்ரோ. இதுல இன்னொரு ப்ராடக்ட் கூட நம்ம வச்சிருக்கோம். ம். பாத்தீங்கன்னா ஐயோ! இதெல்லாம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க டீ ஷர்ட்ஸ். டீ ஷர்ட்ஸ் வெறும் இது எவ்வளவு நினைக்கிறீங்க பிரைஸ் பாருங்க. நல்ல தரமான குவாலிட்டியான ஒரு டீ ஷர்ட் இது கூட 150லேருந்து 200ஆ? இல்ல அவ்வளவு வேணாம். வெறும் ரூ. 69 தான் நம்ம குடுத்துட்டு என்ன இருக்கிறோம். ப்ரோ எல்லாத்துலயுமே ரூ. 10 ரூ. 5 தான். ஆமா. எல்லாமே ரூ. 5 ரூ. 10 முன்ன பின்ன இருக்கும். இது ம். வெறும் ரூ. 69 ட்ரெண்டிங்கா இருக்கிற டீ ஷர்ட். இது கூட பியூர்லி காட்டன் டீ ஷர்ட்ஸ். ஓகே. இது கூட மினிமம் நீங்க 50 பீஸ் எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே. 5, 2, 3 தயவு செய்து இதுக்கும் கால் பண்ணாதீங்க. இதுவும் ம். மினிமம் 50 பீஸ். ஓகே. 50 பீஸ் வெறும் ரூ. 69 பிரைஸ். ஓகே. இப்ப நீங்க காமிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு தான் காமிச்சீங்க. சாம்பிள் தான் கண்டிப்பா. கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமா இருக்குல்ல. கண்டிப்பா. ஆமா. அது நம்மகிட்ட ஷர்ட்ஸ், ஜீன்ஸ் பேண்ட், பிளைன் கலர் எல்லாத்துலயுமே எக்கச்சக்கமா எல்லாமே இருக்கு. இருக்கு. நம்மகிட்ட இன்னும் ஆஃப் அண்ட் லோயர்ஸ் இருக்கு. ம். பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எக்கச்சக்க முடிஞ்ச அளவுக்கு நேர்ல விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஒரு டைம் நம்மளுடைய குடோனை வந்து நீங்க விசிட் பண்ணீங்கன்னா, ஓகே. நல்ல அதாவது நீங்க ஒரு எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிக்குதோ அத எடுத்துட்டு போலாம். ஓகே ப்ரோ. இப்ப ஆனா பாக்குற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க அந்த ப்ராடக்ட் ரூ. 20 வித்தாலும் சரி, ரூ. 30 வித்தாலும் சரி, அதுல நம்ம எப்படி கம்மி பண்ணலாம் தான் அது நார்மலா வந்து பீப்பிளோட மைண்ட் ஆமா, செட்டே ஆமா, இருக்கும். ஆமா. ஸோ கண்டிப்பா. அவன் வந்து என்ன கேட்பாங்கன்னா, நான் வந்து ஒரு 500 பீஸ் எடுக்கிறேன், 1000 பீஸ் எடுக்கிறேன். எனக்கு பிரைசிங் கொஞ்சம் கம்மியா போடுங்க அப்படின்னுவாங்கல்ல. ஸோ அது கொஞ்சம் சொல்லிடுங்க ப்ரோ. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எல்லாமே பிரைஸ் ஏறிடுச்சு. ம். நம்ம வந்து இப்ப 8, 10 வருஷமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம என்னைக்குமே பிரைஸ் ஏத்துனது கிடையாது. ம்ஹ்ம். பிரைஸ் ஏத்திருந்தா நாங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி குடுக்கலாம். ஸோ ஓகே. நம்ம பிரைஸ் நீங்க 50 பீஸ் எடுத்தாலும், 5000 பீஸ் எடுத்தாலும், நாம வந்து பிரைஸ்ல எந்த மாற்றமும் இல்ல. ஓகே. நீங்க 50 பீஸ் எடுத்துக்கிட்டாலும் ஒரே பிரைஸ் தான். 5000 பீஸ் எடுத்தாலும் ஒரே பிரைஸ் தான். சேம் பிரைஸ். நாங்க என்னைக்குமே பிரைஸ் ஏத்துறதும் கிடையாது, இறக்குறதும் கிடையாது. நீங்க எவ்வளவு பீஸ் எடுத்தாலும் நம்மளுடைய எஸ்கே ஷர்ட்ட பொறுத்தவரைக்கும் பிக்ஸட் பிரைஸ் தான். சூப்பர் ப்ரோ. ஏன்னா எஸ்கே ஷர்ட்ஸ் வந்து ஸ்டார்ட்டிங் போடும்போது செம்ம வந்து ஒரு பாப்புலரா ஆச்சு. ஆமா, ஆனா கண்டிப்பா. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இப்ப நம்ம வந்து பிரைசிங் வந்து நெக்ஸ்ட் வந்து ஏத்துவோம் அப்படின்னு பண்ணுவாங்க. பட் கண் ஆனா எஸ்கே ஷர்ட்ஸ் அந்த ஸ்டாண்டர்ட்லயே வச்சுட்டு இருக்கீங்க. அதே ரேட்ல தான் இருக்கிறோம். நம்ம அப்படியே தான் இருக்கோம். நம்ம வாடிக்கையாளர் மட்டும் தான் நாளுக்கு நாள் கூட்டிட்டே இருக்காங்க. ம். அவங்களுக்கெல்லாம் நம்ம எங்க எஸ்கே ஷர்ட் சார்பா மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கிறோம். ஓகே. உங்கள நம்பி தான் நாங்க, எங்கள நம்பி நீங்க. இதுதான் 2 பேருக்கும் ஒரு இது. ஸோ ஓகே. பார்த்தீங்கன்னா, நீங்க நேர்ல முடிஞ்ச அளவுக்கு ஒரு விசிட் பண்ணுங்க. எஸ்கே ம். ஷர்ட் உங்களுக்காண்டி நாங்க வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கிறோம். டிஸ்ப்ளேல தெரிற நம்பருக்கு உடனடியா கால் பண்ணுங்க. ஓகே. ஏன்னா ஃபெஸ்டிவல் வரதுனால ம். ஸ்டாக் டிமாண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே. உடனடியா நீங்க டிஸ்ப்ளேல தெரிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு, ஓகே. உங்க ஸ்டாக்க வந்து உங்க ஆர்டர பிளேஸ் பண்ணிக்கங்க. ஓகே ப்ரோ. இப்ப வந்து நம்ம ஷாப்போட டைமிங் வந்து சொல்லிடுங்க. மெயின் வந்து எப்பப்ப கால் பண்ணணும், எப்பப்ப வந்து ஓப்பனிங், எப்பப்ப லீவ் அது மட்டும் மெயினா சொல்லிடுங்க. நம்ம கோடன் வந்து பாத்தீங்கன்னா, காலைல 9 மணிலேருந்து மாலையில ஒரு 6:30 மணி, 7 மணி வரைக்கும் இங்க இருப்போம். ம். நீங்க மிடில்ல வந்து கால் பண்ணாலும் நாங்க வந்து காட்டுவோம், எடுத்து தருவோம். ஓகே. ஆர்டர்னா நீங்க WhatsAppல தான் பண்ண போறீங்க. ம். அது நீங்க இன்னைக்கு இப்போ ஜிபே அமௌண்ட் பண்ணிவிட்டு நீங்க ம். பேமெண்ட் பண்ணி விட்டுட்டு, ஓகே. ஸ்கிரீன்ஷாட் எங்களுக்கு அனுப்பி விட்டுட்டு, நெக்ஸ்ட் டே நாங்க உங்களுக்கு போட்டு விட்டுருவோம். நாங்க வொர்க்கிங் வந்து 24 ஹவர்ஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். சூப்பர் ப்ரோ. சண்டே ஹாலிடேவா? இல்ல. நம்ம வொர்க்கிங் டே எல்லாமே. ஆனா சண்டே கொரியர் மட்டும் தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ம்ஹ்ம். அந்த ஓகே. சண்டே டேல மட்டும் கொஞ்சம் இதா இருக்கும். ஓகே. நம்ம எஸ்கே லேபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் இருக்கோம் இப்போதைக்கு. ஓ! யாரோ ஓகே. ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டு நம்ம அந்த டெலிவரி வந்து சீக்கிரமா குடுத்துட்டுருவோம். ஓகே ப்ரோ. காலிங் டைமு ஏன்னா மெயின் மிட் காலிங் நைட்லாம் டைம் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா, ஒரு மினிமம் 8 மணிக்கு உள்ள பண்ணுங்க. முடிஞ்ச ம். அளவுக்கு ஒரு 8 மணிக்கு உள்ள பண்ணுங்க. ஏன்னா மிட் நைட் நாங்களும் சாப்பிடணும், கண்டிப்பா, தூங்கணும் இல்லையா? கண்டிப்பா. ம். அதனால ஒரு 8 மணி காலையில நீங்க ஒரு 7 மணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காலைல 7 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். ஓகே. நைட் ஒரு 8 மணிக்கு மேல தவிர்க்கிறது நல்லது. நம்ம எஸ்கே ஷர்ட்ட பொறுத்தவரைக்கும், எஸ்கே ஷர்ட்டுடைய கஸ்டமர் இந்தியா முழுக்க இருக்காங்க. ஸோ ம். இப்போ கேரளாலருந்து வராங்க, கர்நாடகாலருந்து வராங்க, ஆந்திராலருந்து வராங்க. ஸோ லாங்லேருந்து வர்ற கஸ்டமருக்கு என்னன்னா, ஓசூர் ரயில்வே ஸ்டேஷன் வெறும் 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ம். ஸோ பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 55லேருந்து 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ம். ஸோ நீங்க கேரளா அங்கருந்து ஏன்னா ட்ரெயின் ஒசூருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது, நீங்க பெங்களூர் புக் பண்ணிட்டு கூட அங்கருந்து நீங்க வந்துரலாம். அங்கருந்து பஸ் இருக்கு. ம். ஸோ பெங்களூர்ல நீங்க இறங்கிட்டு, அங்கருந்து மெட்ரோ ரயில் இருக்கு. அப்படி இல்லன்னா நார்மல் பஸ் இருக்கு. ம். நீங்க பெங்களூர் பஸ் ஸ்டாப்ல போயிட்டு, ஓசூர் பஸ் ஏறி, ஓசூர்லேருந்து திருங்கனிக்கோட்டை வந்துரலாம். இல்ல ஓகே. நீங்க ஸ்ட்ரைட்டா ஓசூர் ரயில் கிடைக்குதுன்னா, ஓசூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டு, அங்கிருந்து நீங்க திருங்கனிக்கோட்டை பஸ்ஸ பிடிச்சு வந்துரலாம். ஓகே. நெறைய பஸ் அவைலபிளா நெறைய இருக்கு. பஸ் அவைலபிள் இருக்கு. ம். பெங்களூர்லேருந்து பஸ் இருக்கு. இதுலேருந்தும் பஸ் ஓசூர்ல இருக்கு. இருந்து. ஸோ ட்ரெயினுன்னு பார்த்தா உங்களுக்கு கம்பல்சரி ஓசூருக்கும் இருக்கும், பெங்களூருக்கும் இருக்கும். 2மே பக்கம் தான் உங்களுக்கு. ஓகே. ஸோ சூப்பர். கிடைச்சா நீங்க ஒசூருக்கு புக் பண்றது ரொம்ப நல்லது. டிக்கெட் ம். வந்து நீங்க ஒசூருக்கு போடுறது நல்லது. ஒருவேளை கிடைக்காத பட்சத்துல நீங்க பெங்களூர்ல இருந்து கூட வரலாம்.
ஓகே சூப்பர் ப்ரோ. ஸோ லாஸ்டா பார்த்தீங்கன்னா பார்க்குற மக்களுக்கு லொகேஷன் சொல்லிட்டு முடிச்சிருங்க ப்ரோ. லொகேஷன் வந்து ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பக்கத்துல தேன்கனிக்கோட்டை பேருந்து நிலையம். ஓகே. பேருந்து நிலையத்திலிருந்து ஜஸ்ட் 50 மீட்டர் தான். எட்டி பார்த்தா நம்ம கூடன்னு தெரியும். ஓகே ப்ரோ. தர்கா ரோட். ஓகே. தென்கனிக்கோட்டையிலிருந்து தர்கா ரோடு. ஓகே ப்ரோ. ஸோ கேட்டாலே சொல்லுவாங்க. பத்தாததுக்கு டிஸ்ப்ளேல நம்பர் இருக்கும். டிஸ்பிளே நம்பர் இருக்கும். நீங்க ஸ்கிரீன்ல தெரியல நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நான் முழு டீடைல் உங்களுக்கு சொல்லிருவேன். ஓகே ப்ரோ. தேங்க் யூ ஓகே. ப்ரோ. தேங்க் தேங்க் யூ. யூ ஸோ நன்றி. மச். எஸ்கே ஷெட்.